கொம்பு சீவி சண்முக பாண்டியன் கிடைத்த மக்கள் ஆதரவும் எதிர்கால எதிர்பார்ப்பும் என்ற தலைப்பில் தான் இன்றைய காணொளி இருக்கப் போகின்றது. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள், பெல் பட்டனை அழுத்துங்கள். வாருங்கள் காணொளிக்குள் செல்லலாம். தமிழ் சினிமாவில் மறக்க முடியாத நடிகர், மக்கள் மனங்களில் நிரந்தரமாக வாழும் கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் மகன் சண்முக பாண்டியன் நடித்த கொம்புச்சீவி திரைப்படம் வெளியான நாளிலிருந்தே மக்களிடையே நல்ல வரவேற்பை பெற்றுள்ளது. அமைதியாக வெளியான இந்த படம் நல்ல முறையில் ஓடி சினிமா ரசிகர்களின் கவனத்தையும் ஆதரவையும் பெற்றது என்றே சொல்லலாம். கொம்புச்சீவி ஒரு சாதாரண கிராம பின்னணியில் நடக்கும் கதையல்ல. கிராமத்து வாழ்வியல், மனித உணர்வுகள், நேர்மை, துணிச்சல், அடக்குமுறைக்கு எதிரான போராட்டம் என்று அனைத்து அம்சங்களும் கொண்ட ஒரு திரைப்படமாக இந்த கதை நகர்கிறது. சண்முக பாண்டியன் இந்த படத்தில் ஒரு எளிய கிராமத்து இளைஞனாக தோன்றினாலும் சூழ்நிலை அவனை ஒரு போராளியாக மாற்றுகிறது. அதிக அலங்காரம் இல்லாமல் நிஜ வாழ்க்கையை பிரதிபலிக்கும் வகையில் இந்த திரைப்படம், இந்த கதையும் அம்சமே இந்த படத்தின் பெரிய பலமாக பார்க்கப்படுகின்றது. திரையுலக வட்டார தகவலின்படி சண்முக பாண்டியன் நடித்த கொம்புச்சீவி திரைப்படம் தமிழ்நாடு முழுவதும் மற்றும் சில வெளிநாட்டு திரையரங்குகளிலும் 25 நாட்களுக்கு மேல் தொடர்ந்து ஓடியதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. குறிப்பாக கிராமப்புற திரையரங்குகளில் இந்த படம் எதிர்பார்த்ததை விட நல்ல கூட்டத்தை ஈர்த்தது என்றே கூறப்படுகிறது. அதிகாரப்பூர்வ வசூல் அறிவிப்பு வெளியாகாத நிலையில் திரையுலக வட்டார கணிப்புகளின்படி 4.5 கோடி முதல் 6 கோடி வரை மொத்த வருமானம் ஈட்டியதாக இந்த திரைப்படம் பேசப்படுகின்றது. குறைந்த பட்ஜெட்டில் தயாரிக்கப்பட்ட படம் என்பதால் இந்த வசூல் லாபகரமான ஓட்டமாகவே அனைவராலும் பார்க்கப்படுகின்றது. பெரிய ஹீரோ படங்களுக்கு நடுவில் நல்ல கதை இருந்தால் மக்கள் ஆதரவு எப்பொழுதுமே கிடைக்கும் என்பதை கொம்புச்சீவி நிரூபித்ததாக சினிமா விமர்சனங்கள் தெரிவிக்கின்றன. பின்னணி இசையில் மிகப்பெரிய அளவிற்கு கிராமிய இசையையும் உணர்ச்சி காட்சிகளில் வலுகூட்டும் அளவிற்கு பின்புலமான கொண்ட ஆக்ஷன் காட்சிகளின் இசையமைப்புகளும் மிகவும் இயல்பான நடிப்பை வெளிப்படுத்தியதும் இந்த திரைப்படத்திற்கு ஒரு அச்சாணியாக கருதப்படுகின்றது. படத்திற்கு வெற்றிக்கும் பின்னணி இசையும் ஒரு முக்கிய காரணமாக இருந்ததாக திரையரங்குகளில் ரசிகர்கள் கருத்து தெரிவித்தது குறிப்பிடத்தக்கது. கொம்புச்சீவி சண்முக பாண்டியன் ஒரு கிராமத்து இளைஞன் சமூக அநீதிக்கு எதிராக நிற்கும் போராளி என்ற கதாபாத்திரத்தில் நடித்துள்ளார். இந்த கேரக்டர் அவரின் முந்தைய படங்களை விட அதிகமான உடல் மொழி மற்றும் உணர்ச்சி வெளிப்பாட்டை மிகவும் திறமையாகவே இதில் காட்டியிருக்கின்றார் என்றுதான் கூற வேண்டும். மேலும் அடுத்து வரக்கூடிய திரைப்படங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்ற சின்ன செய்தி. திரையுலக வட்டார தகவலின்படி கொம்புச்சீவிக்கு பிறகு சண்முக பாண்டியன் அடுத்த படத்திற்கு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளார். மேலும் அடுத்த படத்தில் நேர்மையான அரசு அதிகாரி, சமூக போராளி, மேலும் ஊழல், அநீதி ஆகியவற்றுக்கு எதிராக போராடும் கதாபாத்திரம் என வித்தியாசமான ரோலில் நடிக்க இருப்பதாக திரையுலக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இந்த கேரக்டர் அவருக்கு நடிப்பு ரீதியாக ஒரு பெரிய சவாலாக இருக்கும் என கூறப்படுகின்றது. மேலும் ரசிகர்கள் எதிர்பார்ப்பு என்ன என்பது குறித்து இப்பொழுது நிச்சயமாக நாம் பார்க்க வேண்டியிருக்கின்றது. ரசிகர்கள் தற்போது அதிகமாக கூறுவது நல்ல திரைக்கதையும், மேலும் நாயகனுக்கேற்ற படமும், நல்ல ஒரு எதிர்கால திட்டமிடல் இருக்கக்கூடிய திரைப்படங்களும் தேடி நல்ல கதைகளாக நம்ம சண்முக பாண்டியன் நடிப்பாராக இருந்தால் நிச்சயமாக கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு பெயருக்கு ஏற்றார் போல் இவரும் தமிழ் சினிமாவில் மிகப்பெரிய உச்சத்தை அடைவார் என்பதில் மாற்று கருத்தே இருக்க முடியாது. கொம்புச்சீவி அந்த நம்பிக்கையை ஓரளவு கொடுத்தது. மேலும் கொம்புச்சீவி உறுதி செய்துள்ளதாக ரசிகர்கள் கருத்து தெரிவிக்கின்றார்கள். மொத்தமாக பார்க்கும் பொழுது உண்மையான தகவல்களின் அடிப்படையில் கொம்புச்சீவி ஒரு வணிக ரீதியாக வெற்றி பெற்ற படம். சண்முக பாண்டியனுக்கு ஒரு முக்கிய மைல்கல் என்றே கூறலாம். இனி வரும் காலங்களில் உண்மை சம்பவங்கள், சமூக கருத்துக்கள் கலந்த நல்ல கதைகளை அவர் தேர்வு செய்தால் தமிழ் சினிமாவில் ஒரு நிலையான இடம் நிச்சயமாக கிடைக்கும் என்பதே ரசிகர்களின் நம்பிக்கையாக இருக்கின்றது. உங்களுக்கு இந்த காணொலி மிகவும் பிடிக்கும் என்று நம்புகின்றேன். மீண்டும் நல்லதொரு காணொலி உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தமிழா செய்திகள். நன்றி, வணக்கம்.